இன்னைக்கான வீடியோ இதான். இதே மாதிரி வீடியோ எனர்ஜி இல்லடா, நல்லா ஐப்பா பண்றான். இன்னும் எனர்ஜியா? இப்ப பாரு. ஓகே, இன்னைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரி வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்றீங்க. நான் ஓகேவா? ஓகேடா. ஓகே. நீ தானே இந்த யூடியூபர்? ஆமா ப்ரோ. தல உன் வீடியோ டெய்லி பாப்ப தலைவா. ப்ரோ என் வீடியோல பாக்குறீங்களா? அது பார்க்க தூக்கமே வர தலைவா. ஒரே ஒரு செகண்ட். அப்படியே? ஓகே ப்ரோ, நீ கன்ஃபார்ம் தூங்கிடுவீங்க. ஓகே. எப்படி? இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. இவனுக்கு யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. அதனால டெய்லி 2 பேரை செட் பண்ணி செல்ஃபி எடுக்க வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு பாக்குறீங்க. அது அப்புறமா சொல்றேன். தேங்க்யூ. மச்சான் வந்துட்டேன். பாத்தியா? பார்த்தேன். எப்படி நம்ம ஃபேனு? சூப்பர் மச்சான். மச்சான் இது ஒரு வீடியோ போட்டோம்ல, அது ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்கு? அதுவா மச்சான், அது இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும்டா. உன் விழிகளிலே என் போதை, உன் வியர்வை துளியில் தொலைத்தேன் என் பாதை. என் வாசலெங்கும் உன் சுவாசம், உன் கண்ணக்குழிதான் என் புது தேசம். உன் விழிகளிலே என் போதை. ஹலோ, குளிச்சிட்டு இருந்தேன்டி. என்ன சொல்லு, எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க? சரி வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணி பாரு. என்ன லிங்க்? ஃபர்ஸ்ட் போய் பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரி ஓகே. ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நீங்கள் எவ்வளோ லவ்வோட என் வீடியோஸ் உட்காந்து பார்க்குறீங்களோ அதே லவ்வோட தான் நான் உங்களுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி லவ் நான் பேசுறதுனால இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் லவ். ஏய், யாரு இவன் லூஸ் மாதிரி தொண பேசிட்டு இருக்கான்? ஃபுல்லா பாத்தியா? 10 செகண்ட் கூட பார்க்க முடியல மூஞ்சியே. என்னால ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. போ. சரி, ஃபுல்லா பார்க்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஆவது பாரு. எதுக்குடி? பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரி ஓகே, பார்த்துட்டு வரேன் இரு. ஒரு பொண்ணு உன்ட்டு வந்து பேசுறாளா, நீ நம்பு. நான் பொண்ணுங்களை நம்ப வேணாம் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க லவ்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் நம்பிடாத, நம்பவே நம்பாத. 1க்கு 10 வாட்டி யோசி. ஒரு பொண்ணு லவ்னு வந்தா யோசி, தப்பே இல்லை, யோசி. ஆனால் லவ்க்குள்ள மட்டும் போயிடாத. ஓகே, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கட்டா? பாரு மச்சான். ஓகே. ஆமா மச்சான், ட்ரெண்டிங் வீடியோ. மச்சான் கவலைப்படாத மச்சான், கண்டிப்பா ட்ரெண்டிங்ல வந்துரும். ஃபீல் பண்ணாத மச்சான். திங்க் பாசிட்டிவ். வந்துருவோன்ற? கண்டிப்பா வந்துரும். அது ஏன்டா, எவனாவது சும்மா ஏதாவது வீடியோ போட்டா கூட அது நல்லா போயிருது. நம்ம வீடியோ போட்டா மட்டும் இப்படியே இருக்கு. மச்சான் பேசாம ஆங்கரை மாத்திரலாமா? இல்ல மச்சான், இந்த பாய்ஸ் படத்துல வர மாதிரி இன்னொரு ரோட்ல ஓட விடலான்னு இருக்கேன். மச்சான் மச்சான் நம்ம சேனலுக்கு கமெண்ட் வந்திருக்கு. முறையா வந்திருக்குடா. ஆமாடா, டீ ஓபன் பண்றோம். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. மச்சான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்டா. கண்டிப்பாடா. டீ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணவா? ரோலே. ஓகே, ஓபன் பண்றேன். பண்ணு. ஐயோ, இங்கிலீஷ்ல அமைச்சிருக்காங்களே. என்ன இங்கிலீஷ்ல இருக்கு? வேற ஐயோ நம்பர்ல.
மச்சான் வேற ஒண்ணும் இல்லடா, நீ நான் நல்லா பண்றல வீடியோஸ்லாம், அதை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. மச்சான் உன்னை விட இங்கிலீஷ்ல 2 மார்க் அதிகம். எனக்கு புரியாத இங்கிலீஷ் உனக்கு புரிஞ்சிருமா? இல்லடா எனக்கு புரிஞ்சது, பட் ஏதோ கிராமர் மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. கிராமர் மிஸ்டேக் அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னன்னு பாத்துக்கிறேன். யாரா இவ? இதுக்கு நம்ம என்ன பேரும் திட்டிருக்கா? மச்சான் அவ என்ன கேமராமேனை மென்ஷன் பண்ணிருக்கறாளா? என்னல திட்டல உன்னதா திட்டிருக்கா. டேய் என்ன திட்டினா என்ன, உன்ன திட்டினா நம்ம சேனல்ல திட்டிருக்கா? மச்சான் அவ சும்மா ஓட கூடாதா? சும்மா ஓட கூடாதா? கமான் மச்சான், பேசுன பேச்சுக்கு இவளை பெண்ண மட்டும் பாருடா. உன் இங்கிலீஷ் திறமை இங்க காட்றா. இப்ப பாரு, நீ உனக்கு தில்லு இருந்தா, நீ ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா, சாரா ஒரு நிமிஷம், நீ ஒரு தைரியமான பொம்பளையா இருந்தா நேர்ல வந்துட்டு செண்டு. இந்த மாதிரி தொடர்ந்து கேவலமா வீடியோஸ் பண்ணிட்டு வை, நான் போலீஸ்ட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். என்னடி போலீஸ்? நாங்க பார்க்காத போலீஸா? அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மாதிரி பேசிட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் தான்டா போவேன். கிட்டே பேசுறதுல இவனை ரிப்ளை பண்ணுடா செத்தனி. மச்சான் சீக்கிரம் டிரான்ஸ்லேட் பண்றா. இந்த வார்த்தை கூட ஒரு அர்த்தம் தெரியாது உனக்கு. அவளை உன்னை இதுக்கு மேல சும்மா விட மாட்டேன்டி. இவ்வளவு க்ளோஸ் ஆகுறான். உன்னை என்ன பண்ண போற? ரிப்ளை பண்ண போறேன். நீ இப்ப இருக்கிற போஸ்ட்ல ரிப்ளை பண்ண மாட்டேன். ரிப்ளை பண்ற பேர்ல கீபோர்டு உடைச்சிருவ. சோ விட்ரு. அதுக்குன்னு அவளை எப்படி சும்மா விட சொல்றியா? அப்படியே விட சொல்ல, ஃப்ரீயா விடுன்னு சொல்றேன். புரியல மச்சான். நமக்கு ஷூட் இருக்கு. ஷூட் ஃபர்ஸ்ட், ஃபைட் நெக்ஸ்ட். ஓகேவா? அதுவும் கரெக்ட் தான். சரி உன்னை வந்து பாத்துக்கிறேன்டி. தப்பிச்சு வாடா போலாம். மச்சான் அந்த ஸ்கிரிப்ட் அத நாளைக்கு பாத்துக்கலாம். சரி ஓகே. அவன் ரிப்ளை பண்ணானா இல்லையா? அவன் இன்னும் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணட்டும், இருக்கு அவனுக்கு. இந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க ஐடி டேக்லாம் போடுவாங்கல்ல, அதை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆமால, இது எனக்கு தோணவே இல்லை பாரு. இப்பவே அவன் ஐடிக்குள்ள போய் செக் பண்றேன் பாரு, இருக்கு அவனுக்கு. சூப்பர் சூப்பர், சீக்கிரம். ஆமா, உனக்கு எப்படி இவ்ளோ மூளை வந்துச்சு? என்ன கலாய்கறலாம் இருக்கட்டும், முதல்ல சொன்ன வேலையை சீக்கிரம் பண்றதுக்கு பாரு. சரி அவன் ஐடியை போய் பார்த்து கிழிச்சிட்டு வரேன். பாய். இன்ஸ்டா அக்கௌண்ட் என்னதான் போட்டிருக்கான்னு பாப்போம். போஸ்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்கேயும் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசி வச்சிருப்பானே. நம்ம என்னதான் பல கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் நம்மளோட வாய்ஸை வச்சு நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் முடியும். அது நம்ம அம்மா. அவங்க நம்ம கூட இல்லைன்றது என்னைக்கும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எப்பவுமே அவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருந்துச்சுனாலே போதும். வேற என்ன வேணும் சொல்லுங்களேன். எத்தனை வாட்டி சாப்பிட்டே வச்சேன்னு கால் பண்ணிட்டே இருப்ப. எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? எனக்கு வேலை இருக்கு, போனை வை. இவ யாரு? எங்க இருந்து வந்தா? எதுக்கு என் வீடியோக்கு சம்மந்தம் இல்லாம திட்டுறா?
இவளை இப்படியே விட்டா திட்டிகிட்டே போவா, சும்மா விடக்கூடாது. மச்சான் மச்சான் என்னடா? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதையே பார்த்துட்டு இருக்க போறோம்? ஏன்? இல்ல பசிக்குது, நம்ம வேணா சாப்பிட்டு வந்து பார்க்கலாமா? ஹலோ, சொல்லுடி. அவன் ஐடி கண்டுபிடிச்சிட்டியா? என்ன பண்ண? அவனை என்ன பண்ண? ஏச்சி சும்மா இரு. இப்ப பாரு தொண பேசிட்டு இருக்க. தொண்ணு பேசுறேனா? ஆமா, போன் வை. பாய். ஹலோ ஹலோ. நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு ஓவரா பேசிட்டோமோ. பேசாம டெக்ஸ்ட்ல போய் சாரி சொல்லிடலாமா? ஐயோ, சாரி சொன்னா தெரிஞ்சிருமே நம்ம தானே. என்ன பண்ணலாம்? உன் விழிகளிலே என் போதை, உன் வியர்வை துளியில் தொலைத்தேன் என் பாதை, என் வாசலெங்கும் உன் சுவாசம், உன் கண்ணக்குழிதான் என். மச்சான், நாளைக்கு ஷூட்டுக்கு எவ்வளோதான் வச்சாலும் ஒரு ஐடியாவே வரல. மச்சான் என்ன பண்றது? நாளைக்கு வேற ஷூட் இருக்குல்ல, எனக்கு வேற செம்ம டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, தூங்குறேன். குட் நைட். நீ இப்போ என்ன பண்ணுன்னு செம்ம டயர்டாக இருக்க. ஷூட்டுன்னு சொன்னால் எஸ்கேப் போயிடுறான். பொண்ணா? ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்காளா? என்னங்க இது? எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா? இதை நான் கண்டிப்பாக யார்ட்டனா சொல்லி ஆகணுமே. யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது? யார்ட்டனா கால் பண்ணி சொல்லுவோமா? இவன் இருக்கான். ஒரு முக்கியமான மேட்டடா. என்னடா? பாருடா, ஒரு பொண்ணு எனக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஏண்டா இதுக்காடா என்ன எழுப்புன? ஏதோ ஃபேக் ஐடிடா. போடா. ஃபேக் ஐடியா? ஃபேக் ஐடி மாதிரி தெரியலையே. அப்புறம் ஏன் ஃபேக் ஐடின்னு சொன்னான்? இப்ப என்னடா? அது ஃபேக் ஐடியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? மெசேஜ் பண்ண தெரிஞ்சிருண்டா. ஆமால, அறிவு கட்டவன். மெசேஜ் பண்ணா தெரிஞ்சிடும். அதை நானே பண்ணுவேனே. நான் ஏன் வீட்டில் ஐடியா கேட்கணும்? அறிவு கேட்டவன். டைப் பண்றா. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எப்படியெல்லாம் பார்க்குறாங்களே. மாலை மங்கும் நேரம் இதுதானோ என்று தோன்றுது, சாலையோர பூக்கள் கண்டு மனமும் நிற்க தோன்றுதே, சிரிப்பு வருகுதே, புது வெக்கம் மலருதே, கவிதை பிறக்குதே, இரு கண்கள் திறக்குதே. டேய், ரொம்ப பறக்காத, விழுந்துற போற. போறாம பார்த்துக்கிறேன் உன்னை. மச்சான், அவ பேரு அபிதா. ஊர் தஞ்சாவூர் தான். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே தஞ்சாவூரில் தான் இருக்காங்க. அவள் இங்கே தான் நம்ம ஈசிஆர் இருக்குல்ல, ஈசிஆரில் தான் தங்கியிருக்கலாம். அவள் ஃப்ரெண்டோட ஏதோ ஐடியில் ஒர்க் பண்ணுறா போல. சொன்னாலும் இங்கே சென்னையில் தான் இருக்கலாம். ஓஹோ, என்ன ஓ? பாருப்பா, ஃபேக் ஐடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்காங்களா? இவன் தெரிஞ்சவே மாட்டான் போல. கொய்யால ஒன்று பார்த்துன்னு இருக்கேன். ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி. அது ஃபேக் ஐடிலாம் இல்லைடா, உண்மையிலே பொண்ணுடா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஓகே 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 ஓகே, நீ வேணா ஒன்று பண்ணு.
நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேளு. ஓகே சொன்னா பொண்ணு, இல்லைன்னா ஃபேக் ஐடி தான். ஓகேவா? யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே சொன்னா பொண்ணு, இல்லைன்னா ஃபேக் ஐடி. நம்ம தூங்கிடுவோம். ஓகே சொல்லுவாளா? சரி கேட்போம். நாளைக்கு மீட் பண்ணலாமா? கேட்டாச்சு. இவன் பேச்சை நம்பி கேட்டேன். படபடன்னு இருக்கே. ஐயோ பார்த்துட்டாங்க. அப்புறம் ஏன் எனக்கு ரிப்ளை வரல? ஐயோ டைப்பிங்கில் இருக்கே. டைப் பண்ணுறாளே. இப்போ என்னன்னு பண்ணுவா? அவ்வளோ வரலன்ட்டானா? இவன் சொன்ன மாதிரி வேகடியா? தம்ஸ்அப்பா? எஸ். அப்போ ஃபேக் ஐடி இல்லை. நான் சொன்னதா கரெக்டு. மச்சான் எழுந்துடா. அவ ஃபேக் ஐடி தானே? இல்ல, தம்ஸ் அப். அவ ஃபேக் ஐடி இல்ல. நேரம் இதுதானோ என்று தோன்றுதே. சாலையோர பூக்கள் கண்டு மனமும் நிற்க தோன்றுதே. மச்சான் ஃபேக் ஐடியில் வரமாட்டாங்கடா. சொன்னா கேளு, வா போலாம். டேய் நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா வருவா. மச்சான் அவ வரேன்னு சொன்னது 10 மணி. ஆனா இப்போ 10 மணி 10 நிமிஷம் 10 செகண்ட் லேட்டு. நான் ஒன்று 10 வாட்டி யோசிச்சிட்டேன். ஸோ அவ வரமாட்டாடா மச்சான். அது மட்டும் இல்லாம நீ அசிங்கப்படுறது என்னால பார்க்க முடியாதுடா. என் கூட வந்துரு. டேய் அவனை இன்னுமாடா நம்பிட்டு இருக்க? எவன? அதான்டா அந்த ஃபேக் ஐடி. சரி நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். முதல்ல அதை பண்ணு போ. மச்சான் அந்த ஃபேக் ஐடி வந்துட்டானா? சும்மா ஹாய். ஹாய். அம்மா உங்க பேர் என்ன? அபி. எந்த ஊரு? இவன் இதெல்லாம் கேட்குறான். சென்னை தாங்க. சென்னையா? சென்னையில் எங்க? ஈசிஆரில் தாங்க இருக்கேன். அம்மா என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் ஃபேக் ஐடியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். அறிவு இருக்காடா, என்னடா கேள்வி இது? அது ஒன்றும் இல்லைங்க, அவன் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுவானா, அதான் இடக்கூடமா இப்படி கேள்வி கேட்குறான். தப்பா எடுத்துக்காதீங்க.
ஓகே ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டு கேளுங்க. சார் என்ன வேணும்? ஆ உங்களுக்கு என்னங்க வேணும் சாப்பிட? இல்லை பரவாயில்ல. அட பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு ஃப்ரைஸ் மட்டும். ஃப்ரைஸ். ஒரு ஃப்ரைஸ். சரி எனக்கு சொல்லு. இந்த பக்கெட்டு பக்கெட்லேயே அடிக்கிறாரு. எனக்கு ஒரு டீ. மச்சான் இங்க டீ எல்லாம் கிடைக்காதுடா. டீ கிடைக்காதா? ஓ எனக்கு இது கொடுத்துருங்க ப்ரோ. ஓகே சார். என்னங்க நீங்கள் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு சாப்பிட எதுவும் சொல்லாமல் டீ சொல்கிறீங்க? அது ஏங்க இவனெல்லாம் துணி கடை கூட்டு போய் என்ன வேணும்னு கேட்டவே டீ வேணும்னு சொல்லுவாங்க. வைக்கிறேன் பார்த்துக்கிறேன். இந்த கொளுத்துற வெயிலில் எப்படி தான் டீ எனக்கு புரியல. ஏங்க எவங்க இந்த வெயிலுக்கு டீ குடிப்பான்? டீனா என்ன உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? இங்கே படிக்கிறவன்லேருந்து படித்தவன் வரைக்கும், வேலை தேடி சாதிக்கணும்னு ஊர்லேருந்து சென்னை வந்தவன் வரைக்கும், இங்கே இருக்க பேச்சுலர்ஸ் முத கொண்டு அவனுக்கு டெய்லி குடிக்கிற ஒரே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு டீ தான். டீ இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். இவ்வளோ ஏன் 10 ரூபாய் டீ குடிக்க நான் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறேன்னா பார்த்துக்கோங்க. டேய் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டியா? டீ நானே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன்டா. நீங்கள் என்னை பற்றி கூட தப்பாக பேசுங்க, ஆனால் டீயை பற்றி ஐயோ தெரியாமல் பேசிட்டேங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. எல்லாம் ஓகே. இவனை எப்படிங்க பிடிச்சி போய் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க? கேட்டானே. இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இவர் ரீல்ஸ் வந்தது சிரிப்பாக இருந்துச்சு. அதான் அவங்க அக்கௌண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ரீல் பிடிச்சது. ஏன் ரீல்? என்ன ரீலுங்க? எனக்கு காட்டுறேன். நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் முடியும், அது நம்ம அம்மா. அவங்க நம்ம கூட இல்லைன்றது என்றைக்கும் நம்ம ஃபீல் பண்ண வேணாம், ஏன்னா எப்பவுமே அவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. இந்த ரீல் பார்க்குறப்போ நீங்கள் பேசுனது எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதான் ஏதோ நமக்குள்ளே கனெக்ட் இருக்கேன்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்? ஆமாம், நீங்கள் யூடியூபர்ஸ் தானே. யூடியூபர்ஸ்னால் பெரிய செலிப்ரிட்டிஸ்னால் டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்க, சீன் போடுவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அதான் ஏது நாங்கள் அப்படி இல்லைங்க. நாங்கள் ஃபேன்ஸ்லாம் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணிடுவோம். ஆமாம்மா நல்லா புரியுது. 97 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நல்லா புரியுதுங்க. ஏன் இப்போ கூட நீங்கள் வரும்போது வர வழியில் ஃபேன்ஸில் இருந்துருக்குமே, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுவா பவுன்சர்லாம் மச்சான் கண்டுபிடிச்சிட்டாங்கடா, பில்டப் வேணாம். இப்போ கண்டுபிடிச்சி என்னடா பண்ணுறது? அதான் சேனலே போயிடுச்சு. ஒரு மொக்க யூடியூப் சேனல் வச்சுட்டு வாய்க்குது எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அதான் எவனும் அவன் சேனலை பார்க்கக்கூடாதுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஏங்க நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க, நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் 90 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. மச்சான் 90 இல்லடா 92. சரி நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. உங்களுக்கு லவ் ஃபீலரா? இல்லை, அன்னைக்கு உங்கள் யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் தெரிஞ்சிச்சு. எந்த வீடியோ? நீங்கள் லவ் பற்றி பேசி போட்டிருந்தீங்களே அந்த வீடியோ. எப்படி பார்த்தீங்க? இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் போடுவீங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்ணனால அதெல்லாம் பார்ப்பேன். அதில் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தேன். ஓகே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஓகே. ஏன் ஏதாச்சும் தப்பாக கேட்டேனா? இல்லைங்க, அந்த வீடியோவே அவளால் தான் போட்டேன். யாரு? ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேணாம், பரவாயில்ல. வேறு ஏதாவது டாபிக் கூட பேசலாம். அப்படிலாம் இல்லைங்க, என் லைஃப்லேயே ஒரு மோசமான நாள். நான் காலேஜில் படிக்கும்போது பிகாம் சி செக்ஷன், அந்த பொண்ணு ஏ செக்ஷன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு டேவே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அப்போ எங்களுக்குள்ள ஒரு I2I கான்டாக்ட் நடந்துச்சு. அதுலேருந்தே எனக்கு அவளை பிடிக்கும். அவள் கிளாஸை தாண்டி போகும்போதெல்லாம் அவளை பார்ப்பேன்.
அவ்வளோ என்ன பாப்பா சிரிப்பா. காலேஜில் எங்கே போனாலும் அவள் பின்னாடியே போவேன். பஸ் ஸ்டாண்டில், ஆட்டோ ஸ்டாண்டில், எல்லா இடத்துலையும் அவள் என்ன பாப்பா. ஒரு நாள் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஏறப்ப விட்டா பாருங்க ஒரு லுக்கு. அந்த லுக்கோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியலங்க. அதுக்கு அடுத்த நாள் காலேஜ் ஸ்டாண்டை போய் பார்க்குறேன், வேற ஒரு பையன் கூட பைக்கில் ஏறி போகிறா. விசாரிச்சு பார்த்ததுல தான் தெரியுது அந்த பையன் கூட கமிட் ஆயிடலாங்க. பொண்ணுங்கனாலே சீட்டர். மச்சான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, உனக்குன்னு 100 பொண்ணுங்க வெயிட் பண்றாங்க. ஹலோ ஹலோ, அந்த பொண்ணு கமிட்டடா சிங்கிளானே தெரியாம நீங்க அவ பின்னாடி சுத்திட்டு இப்போ அவ ஏமாத்திட்டு போனான்னு சொன்னா எப்படி? எனக்கு புரியல. எங்க கமிட்டட்னா எதுக்குங்க அவனை பார்க்கணும் சிரிக்கணும்? மூஞ்சி திருப்பிட்டு போயிருக்கலாம்ல. கரெக்டு தான். பாத்தீங்களா கரெக்டாக ஒரு பாயிண்டை பேசுறது உங்களால் எதுவும் பேச முடியல. இப்போ மட்டும் எங்க சைலண்டாக இருக்கீங்க? இல்லை உங்க லவ் ஃபீலர் பத்தி நினச்சி நான் ஃபீல் பண்றேன். விடுங்க, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவதான் ஃபீல் பண்ணும். நானும் தான். அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பண்ணணும். சரி ஓகே, டைம் ஆச்சு. 1 hour தான் ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். நான் கிளம்புறேன். சரி ஓகேங்க. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய் மச்சான். டேய் சுமாரா. ஹலோ. என்னடி சொல்லிட்டியா? இல்லை, ஏன் சொல்லணும்னு தோணலை, சொல்லலை. இங்க பாரு, பசங்களா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளே சொல்லிடுறது ரொம்ப பெட்டர். யோசிச்சுக்கோ. சரி, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன். பாய். எதுவுமே சரியில்லையே. எது? இங்க நடக்கிறது எதுவுமே தான். இங்க என்ன நடக்குது? ஏய் சும்மா ஏதோ தெரியாத மாதிரியே கேட்காத. டேய் நீ அவளை பத்தி பேசுறியா? ஏண்டா அவளே வந்து மெசேஜ் பண்ணா, பேசணும், மீட் பண்ணோம், அவ்வளோதான். அவ்வளோதானா? டேய் 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 டேய், ஒரு பொண்ணு அவளா மெசேஜ் பண்ணி அவளா பேசி அவளா மீட் பண்ணலன்னு சொல்றான்னா சம்திங் ராங். ஒரு இளமும் ராங்கல்ல, போ வேலையை பார். டேய் நீ என்னதான் சொன்னாலும் நேத்து அவ காட்டின பாயில ஒரு லவ் தெரிஞ்சிச்சு. லவ் தெரிஞ்சிச்சு? ஏண்டா நீ இருக்க ஹைட்டுக்கு அவ பாய் காட்டினதே தெரியாது, இதுல அவ காட்டின பாயில உனக்கு லவ் வேற தெரிஞ்சிச்சா? டேய் லவ் புரிஞ்சுக்க ஹைட் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே உனக்கு இல்லையே, எப்படி உனக்கு புரிஞ்சது? டைனோசர் எங்க பாக்குறான்? எங்க நீங்க எப்படிங்க இங்க? சும்மா. ஆனா உங்களுக்கு ஐஸ் 100ங்க. ஏன் என்ன பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? எஸ் அப்சல்யூட்லி.
நீங்க வந்து போனப்ப வந்து ஒரு ஃபோன் இல்ல மெசேஜ் இல்ல இவெல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நானா நானு சடனா நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? நான் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தான் எதுவும் சொல்லாமல் வந்தேன். பட் சொல்லணும்னு தோணுச்சு. சரி சரி ஷூட் போலாமா? வைத்திருச்சலு யார்கிட்ட போவோம். ஸ்கிரிப்ட் தாங்க. இன்னைக்கு நான் தான் டைரக்டர், அதனால நான் தான் ஆக்ஷன் கட்லாம் சொல்லுவேன். ஓகே டைரக்டர் மேடம். ரெடியா? ஆ ஆக்ஷன். ஸோ எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் சுரேந்தர். ஸோ நம்ம பழைய சேனல் மாதிரி இல்லாமல் இந்த சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடலான்னு சொல்லி நான் யோசிச்சதுனால தான் ஸோ இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக இருக்கும். சிரிப்பு வருகுதே, புது ரெக்கை முளைக்குதே. கெடுத்து விட்டாம்பர் கரடி. சரி ஓகே, டைம் ஆச்சு. நான் ஆஃபீஸ் போகணும், கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். அப்புறம்னா எப்போ? அப்புறம்னா அப்புறம்னா எப்போங்க? அப்புறம்னா தோணும் போது. பாய். டேய் என்ன கரடி அழகா இருக்கடா. கெடுத்த விடுற. ஐயோ மச்சான் மச்சான் என்ன ஃபீல் பண்றியா? இதுக்கப்புறம் இன்னும் ஃபீல் பண்ணுவ. சும்மா அதான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல, அவகிட்ட லவ் சொல்லிட வேண்டியது தானே. அவ வேணான்னு சொல்லிட்டா. யாரு அவ வேணான்னு சொல்லுவாளா? நீ எப்ப சொல்லுவன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எங்கடா போற? டின்னருக்கு. நான் எப்படி சொல்லிட்டான்? போலாம். டேய் என்னடா கார்டு காப்பி பண்ணிடுவோமா? டேய் கார்டு காப்பி பண்ணிடுவோமா? பண்ணு. என்னடா ஷூட் முடிஞ்சே இன்னும் வரலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ஐடியா. ஹாய். ஏண்டா அந்த பக்கம் கதவே இல்லைன்னு தெரியும், அப்படியே அப்படி திரும்பி பார்க்கற. ஏண்டா டேய் ஹாய். டேய் அசிங்கமா பண்ணாதடா. இப்ப என்ன, அவ பின்னாடி இருக்கா, நான் திரும்பி பார்க்கணும், அவ்வளவுதானே? பார்க்கட்டுமா? என்னங்க டக்குன்னு வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? என்ன இன்னைக்கு எனக்கு 100 ஆயிசா? மச்சான் டேய்
ம் ஆமாம் நீங்கள் ஏன் இந்த ஃபார்மேட்லேயே வீடியோ பண்ணுறீங்க? ஓ அதுவா, வேறு என்னங்க பண்ணுறது? ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னா கூட இப்போல்லாம் வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா கொல்லிமலையில் என்னென்ன அதிசயம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? இப்படி சொல்கிறத விட கொல்லிமலையில் ஒரு அதிசயம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? கொல்லிமலையில் அது இருக்குது, கொல்லிமலையில் இது இருக்குது, கொல்லிமலையில் கொல்லிமலையே இருக்குது. இப்படி எல்லாம் சொன்னாதாங்க வியூஸ் பிச்சுக்கிட்டு போவோம். வெல்டன் பாய் பாய். Thanks, வெல்டன் மச்சான். Thanks, சூப்பர்ரா. எப்படி? அதெல்லாம் கரெக்டு தான், யூஸ் போகும். ஆனால் நீங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாதே. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணாதான் உங்களுக்காக உங்கள் வீடியோவை பார்க்க வருவாங்க. கரெக்டுங்க. ஆனால் அந்த மாதிரி வீடியோ எப்படிங்க பண்ணுறது? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணணும். அப்புறம் நாங்கள் 2 பேரும் பொண்ணு வேஷம் போட்டு தான் பண்ணணும். மொத்தம் சூப்பர் கேமரா, சூப்பர் கேமரா. இந்த எபிசோட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காமெடி. ஜோக்கா? உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்கிறது? எல்லாருக்கும் பொதுவானது சாப்பாடு. கரெக்டா? எல்லா ஃபங்க்ஷன்லையும் சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு சாப்பாடு வெரைட்டி மாறும். ஆனால் ஃபங்க்ஷனில் மாறாத ஒன்று ஸ்வீட் தான். ஸ்வீட்னா யாருக்கு தான் பிடிக்காது? ஆமாங்க, ஸ்வீட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பாய் வீட்டு ஃபங்க்ஷன்ல பிரெட் அல்வா வேற லெவல். அந்த ஸ்வீட்டு மாதிரி தான் காமெடியும். பண்ணுறத காமெடியாக ஒரு கதையாக சொன்னால் எல்லாருமே வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க, பொறுமையாக பார்ப்பாங்க. ஆக்சுவலாக செம்மங்க, நல்ல ஐடியா இது இல்லை? ஆமாடா. சரி, ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நான் போகணும். இன்னைக்குமா? பாய். பாத்தியாடா, நான் நல்லா வரணும்னு ஐடியாலாம் கொடுத்துட்டு போறா. நம்ம 2 பேருக்கும். டேய், ஷூட் போவோமா? இரு, அவ கொடுத்த ஐடியால தான் நான் போவேன். இனிமே போன மாதிரி தான். அன்பின் வழியது உயர்நிலை, அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. டே போலாமா? இந்த குரலோட அர்த்தம் என்னன்னா, போலாமா? இதுதான் எங்க பிரச்சனை. ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தா எங்கன்னா சொல்ல விடுறானுங்களா? ஸோ நீங்களே இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. டேய் போலாமா? ரோலிங் ஆக்ஷன். இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். கட் கட் கட். ரெடியா? ஆக்ஷன். இந்த வீடியோல சரி, 1 மோர் போலாம். கட் கட். என்ன சும்மா சும்மா வாசலே பார்த்துட்டு இருக்க? ஒண்ணுலடா, ஆன் பண்ணு போலாம். சரி பாரு, லாஸ்ட் டேக்கு கரெக்டா பண்ணிடு. ரோலிங் ஆக்ஷன். ஸோ ஹாய், இன்னைக்கு வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். கட். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஈவினிங் வேற வீடியோ போடணும்ல. சரி போலாம் போலாம். இன்னைக்கு ஷூட் போவேனா, நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். சரி ஓகே. டேய், என்ன ஏதோ யோசனையிலே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நடிக்காத, என்னன்னு சொல்லு. இல்லடா, டெய்லி வந்து பழகி விட்டா இப்போ ஆளை காணோன்னே ஒரு மாதிரி இருக்குடா. ஓ, அப்ப வந்துருச்சு. என்னது? அதான்டா அது. அதுனா எதிரா? டேய், லவ். போடா லூசு பயலே. ஒத்துக்கோடா, நடிக்காத. வந்துருச்சு பாரு, வந்துருச்சு பாரு லவ். ஏய் ஏய் ஏய், வெக்கம். பைத்தியமாடா நீ? ஆமாடா, லவ் பண்ற நீங்கெல்லாம் பைத்தியம் இல்ல, லவ் சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்டு மட்டும் பைத்தியமா? ஓடா, இருந்தாலே ஓவர் நக்கல் உனக்கு. இந்தா. டேய், என்னாச்சு? ஒன்னுலடா. இங்க பாரு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அவளுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங், சோ வரமாட்டா. ஓ
அது டேய் அது எப்படி உனக்கு தெரியும்? டேய் நீ குளிச்சுட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணாடா, நான் தான் பேசினேன். அதை ஏன்டா முன்னாடியே சொல்ல? சும்மா அடிங். மச்சான், நான் அப்பயே சொல்லியிருந்தா நீ அவளை மிஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்பா பிச்சோண்டா. ஆமால. இந்தா ஃபோன், இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன்லையா? ஐயோ என்னெல்லாம் முடியாது. டேய் ஃபோன் பண்றா, இல்லைன்னா வேற ஒரு யூடியூபர் நடுவில் வந்துட போறான். டேய் மச்சான், என்கிட்ட காசு இல்லடா மச்சான். டேய் டேய் டேய், அவர் வர பாக்குறாரு, சமாளிப்போம். அண்ணே டீ கிளாஸ் எதனா கழுவணுமாண்ணே? ஹாய். சொல்லு. ஒர்க்லாம் ஓவரா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு சொல்லு. இல்லை, ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே. அப்போது ஈவினிங் வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்கிட்ட வந்துடுறீங்களா? சரி ஓகே, மீட் பண்ணலாம். தேங்க்ஸுங்க. ஆமாம், என்ன விஷயம்? சும்மா சும்மாண்ணா ஃபோன்லேயே பேசலாமே, எதுக்கு பார்க்கு? சும்மாண்ணா சும்மா இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும். அது நீங்கள் நேரில் வாங்க, நான் பேசுகிறேன். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நல்லா இருக்கும்ல. சொல்கிறேங்க, நீங்கள் நேரில் வாங்க. இல்லை பரவாயில்ல, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்? ஹலோ, ஏன்னு கேட்டேன். ஈவினிங் மீட் பண்ண வருவீங்கல்ல, அப்போ சொல்கிறேன். பார்வை என்னை தேட, என் பாதைகள் உன்னை சேர, வாயிருவரும் கைகள் கோர்த்து ஒன்னா போவோம். பதில் வேண்டி நானும் நிற்க, உனக்குள்ளே என்னை நான் பார்க்க, என் ஆயுள் முழுதும் தருவேன், சேர்ந்தே செல்வோம். என் உலகமே நீதான் புல்ல புல்ல புல்ல, கள்ள கபட இல்லையா நெஞ்சுக்குள்ள புல்ல நெஞ்சுக்குள்ள. என் உலகமே நீதான் புல்ல, கள்ள கபட இல்லையா நெஞ்சுக்குள்ள. காலம் முழுதும் கண்கள் போதும், வேற என்ன வேணும், நீ மட்டும் போதும். காதல் கமெண்ட்ஸ், காதல் கமெண்ட்ஸ், இது காதல் கமெண்ட்ஸ். நம்மை சேர்க்குமா இந்த கமெண்ட்ஸ்? காதல் கமெண்ட்ஸ், காதல் கமெண்ட்ஸ், காதல் கமெண்ட்ஸ். நம்மை சேர்க்குமா இந்த கமெண்ட்ஸ்? ஹாய். ஹாய். சரி ஓகே, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வந்தது சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு பேச வேண்டியதை பேசுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன். அதுதாங்க, நீங்கள் சொல்ல வந்தீங்கல்ல, அதை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்? தெரில, உங்களை பார்த்தப்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மீட் பண்ணோம், அப்பயும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்திருக்கோம். ஓ,
சரி, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்? தெரில, ஆனால் பிடிக்கும். அது எப்படி ரீசனே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும்? அப்படி ரீசனே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஃபேக் தானே? ஃபேக்கா? ஏன் ரீசன் இல்லாமல் ஒருத்தரை பிடிச்சா அது பேர் ஃபேக்கா? ஒரு ரீசனோட ஒரு விஷயம் பிடிச்சா அந்த ரீசன் ஃபுல்ஃபில் ஆனதும் அந்த விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்டே போயிடும். எனக்கு ஒன்று பிடிக்கும், அதுக்கு ரீசன்லாம் தேவையில்லை. அபி, லைஃப் லாங் உன்னை பார்த்துக்க எனக்கு ஒரு சான்ஸ் தருவியா? அபி, என்னாச்சு? பதில் வேண்டி நானும் நிற்க, உனக்குள்ளே என்னை நான் பார்க்க, என் ஆயுள் முழுதும் தருவேன், சேர்ந்தே செல்வோம். காதல் கமெண்ட்ஸ், காதல் கமெண்ட்ஸ், இது காதல் கமெண்ட்ஸ், நம்மை சேர்க்குமா? அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும், இல்லையேல் அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் உடலே ஆகும். உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? இல்லை, அன்னைக்கு உங்கள் யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் தெரிஞ்சிச்சு. எந்த வீடியோ? நீங்கள் லவ் பற்றி பேசி போட்டிருந்தீங்களே அந்த வீடியோ. எப்படி பார்த்தீங்க?